அனைவருக்கும் வணக்கம். நான் வடிவேலன், தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸுங்க. இந்த பதிவு மூலிமா உங்கள்கிட்ட நான் நேரடியாக பேசுகிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் இருக்குதுங்க. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நிறையா புரோக்கர்ஸ் அவங்க வீடு விற்க முடியாமல் இருக்கிறாங்க. நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு விற்காமல் இருக்குது. நிறையா பேருக்கு இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, சொந்த வீடு போகிறதுக்கு உண்டான கனவோடு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விஷயமாக எது நிற்குதுன்னா, இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இப்போ நமக்கு ஒரு தடைகளாக இருக்குது இல்லைங்களா? ஓகே, நம்ம தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் மூலிமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போது நம்ம இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறத விட, ஆல்ரெடி அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இடம் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வீடு கட்டாமல் வச்சுருப்பாங்க, இன்னும் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம ஏன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் மூலிமா அவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேங்க. ஆமாங்க, இப்போது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன், வீடு கட்டுமான லோன் போகிறப்போ நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு பார்த்துட்டோம்னா, நம்ம ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்தோம்னா பேங்க் என்ன தருவாங்க? 8 லட்சம் தான் தருவாங்க. மீதி 2 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து போடணும். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கோட ப்ராசஸிங் ஃபீஸு, அப்புறம் இன்ஜினியர் ஃபீஸ், வக்கீல் ஃபீஸு, எம்ஓடி செலவு, அப்புறம் அக்ரிமெண்ட் ஃபீஸு, இந்த மாதிரியான செலவுகள் நம்ம பிளானுக்கு இது மாதிரியான செலவுகள் வரும் இல்லைங்களா? இந்த செலவுகளும் அது கூட சேரும். அப்போது ஒரு நபர் தன்னோட இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு போகிறப்போ அவருக்கு குறைஞ்சபட்சம் அவர் கையில் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கணுங்க. அப்போ தான் அவர் அந்த ஒரு வீட்டை கட்ட முடியும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 3 லட்சம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 1 ரூபாய் இருந்தால் போதும். இந்த 1 ரூபாய் இருந்தால் போதும், உங்களால் உங்களுடைய சொந்த வீட்டை கட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க, 1 ரூபா கொடுங்க. உங்கள் பத்திரமும் அந்த பத்திரத்துக்கு மேலே இந்த 1 ரூபா கொடுங்க, உங்களுடைய சொந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு 10 லட்ச ரூபா எஸ்டிமேஷனாக 10 லட்சத்தையும் கொடுத்துட்றோம். அதுபோக லோனுக்கு உண்டான செலவுகள் வருது இல்லைங்களா? அந்த செலவுகளுக்கும் பணத்தை கொடுத்துட்றோம். அப்படிங்கிறப்ப நம்ம 110% நம்ம லோனாக கொடுத்துட்றோங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் 1 ரூபா கொடுத்தா போதும். இல்லை அந்த 1 ரூபாய் இல்லையா, வேண்டாங்க, பத்திரத்தை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்து அதுக்குண்டான லோன் செலவுகள் மற்றும் இன்ஜினியர் ஃபீஸு, வக்கீல் ஃபீஸு, எம்ஓடி செலவு, அதுக்குண்டு இதுக்கு எல்லா செலவும் நாங்களே பண்ணி கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய வீட்டு சேவை கையில் கொடுத்துறோம். வீடியோ பதிவு மூலிமா உங்களை நான் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் வடிவேலன், தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், 9944066073. இது சம்பந்தமாக மேற்கொண்டும் எந்த தகவல் வேணாலும் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.